தீபிகா, குதிரை பேர வழக்கில் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்று நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆகியோரிடம் காவல்துறை துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் குதிரை பேர வழக்கு தொடர்பாக இப்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட 12 பேருக்கும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கும் இடையேயான தொடர்பு, இது தவிர கரூரில் கைது செய்யப்பட்ட 2 பேர் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள தொழில் ரீதியான தொடர்பு என்னென்ன என்றும் அவர்களிடம் பண பரிமாற்றம் எதுவும் நடைபெற்றதா என்பது குறித்தும் இப்போது குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக முதன்முறையாக வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோரிடம் காவல்துறை துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் முன்ஜாமீன் பெற்ற சூழ்நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் என்று நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று சுமார் அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று கையெழுத்திட வந்த செந்தில் பாலாஜியிடமும் அசோக்குமாரிடமும் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் பேரம் பேசியது குறித்தும் அது தொடர்பாக திருநாவுக்கரசு உள்ளிட்ட 12 பேர் அளித்த வாக்குமூலம் தொடர்பாகவும் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்றும் அவர்களிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த பணம் யாரிடம் வழங்கப்பட்டது, அதில் பணம் கொடுத்ததில் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரிடம் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இப்போது சுமார் 1 மணி நேரமாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல் நிலையத்தில் அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் என்று கூறிய சூழ்நிலையில் இந்த விசாரணை மேலும் நீட்டிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குதிரை பேர வழக்கில் தமிழக வெற்றி கழக அரசின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று கூறி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அளித்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது சென்னை அமைந்தகரை மற்றும் ஈரோடு, கரூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் பல சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அந்த நபர்கள் கைது செய்யப்பட்ட 12 பேர், மேலும் 14 பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் சுமார் 1 மாத காலமாக செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் தலைமறைவாக இருந்து நீதிமன்ற முன்ஜாமீனை பெற்றிருக்கிறார்கள். இந்த முன்ஜாமீனை பெற்ற பின்னர் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இன்று சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர்கள் கையெழுத்திட வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கைது செய்யப்பட்ட 14 பேர் இதுவரை ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக நெல்லை மற்றும் கரூர், கிருஷ்ணகிரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உள்ள தொடர்பு, அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கும் இடையே என்ன தொடர்பு என்பது குறித்தும் அவர்கள் அளித்த வாக்குமூலங்களையும் அது குறித்து செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்தும் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இப்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையில் அங்கு விசாரணை குழுவினர் இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதன் பின்னர் தனித்தனியாக இருவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்ஜாமீன் நிபந்தனையின்படி கையெழுத்திட வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரிடம் காவல்துறை துணை ஆணையர் ஜெயச்சந்திரனின் விசாரணை சுமார் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக நீடிக்கிறது. தீபிகா.